Eighth question, if a is equal to y such that y is equal to a plus 1 by 2, comma, a belongs to w and a is less than or equal to 5. B is equal to y such that y is equal to 2n minus 1 divided by 2, comma, n belongs to w and n is less than 5. And C is equal to minus 1, comma, minus 1 by 2, comma, 1, comma, 3 by 2, comma, 2. Then show that a minus b union C is equal to a minus b intersection a minus c. ஸோ இதில் சின்ற செட்டோட எலமெண்ட்ஸ் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ அண்ட் பின்ற எலமெண்ட்ஸை ஃபைன் பண்ணணும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஒய் சச் தட் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 1 by 2, கமா ஏ பிலாங்ஸ் டு டபிள்யூ. ஸோ என்னுக்கு பதிலாக இங்கே ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ டபிள்யூன்றது ஹோல் நம்பர் அண்ட் ஏ இஸ் லெஸ் than or equal to 5. அப்போ ஹோல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஸோ 0லேருந்து 5 வரைக்கும் நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஏக்கு 0 போட்டிங்கன்னா நம்மளுக்கு 1 by 2ன்னு வரும். 1 போட்டிங்கன்னா 1 plus 1 by 2, 2 by 2 ரெண்டும் கேன்சல் பண்ணிங்கன்னா 1. தென் 2 போட்டிங்கன்னா 2 plus 1 by 2 is 3 by 2. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 3 சப்ஸ்டியூட் பண்ணோம். 3 plus 1 by 2னா 4 by 2, 4 2 கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2. தென் நெக்ஸ்ட்டு 4 சப்ஸ்டியூட் பண்ணோம். 4 plus 1 by 2 is 5 by 2. தென் 5 சப்ஸ்டியூட் பண்ணோம். 5 plus 1 by 2னா 6 by 2 is nothing but 3. ஸோ அதே மாதிரி பின்ற செட்டு y is equal to y such that 2n minus 1 by 2, comma n belongs to w, w is a whole number and n is less than 5. ஸோ இப்போ n whole numberனா 0ல ஸ்டார்ட் ஆகும். n is less than 5 அப்படின்னா 5க்கு பிஃபோர் நம்ம 5 பிஃபோர் 4ஓட ஸ்டாப் பண்ணினோம். ஸோ 0லேருந்து 4 வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஃபஸ்ட்டு 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா minus 1 by 2, 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 by 2, 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 3 by 2, 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 by 2 அண்ட் 4 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7 by 2 கிடைக்கும். தென் சி நம்ம டேரெக்டாக கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன ஷோ பண்ணணும்னா ஏ மைனஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல் அப்படின்னு ஷோ பண்ணணும். ஹேண்ட் சைட் ஃபஸ்ட்டு பி யூனியன் சி ஃபைன் பண்ணணும். பின்ற செட் எழுதிட்டோம், யூனியன் சின்ற செட் எழுதியாச்சு. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் யூனியன் எடுக்க போகிறோம். ஸோ யூனியன் எடுத்தோன்னா நம்மளுக்கு என்ன வரும், ஃபஸ்ட்டு minus 1, comma minus 1 by 2, comma 1, comma 1 by 2, comma 3 by 2, comma 2, comma 5 by 2, comma 7 divided by 2. ஸோ இப்போ இதுதான் நம்மளோட B யூனியன் Cன்ற செட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ணால் A மைனஸ் B யூனியன் C ஃபைன் பண்ணோம். ஸோ A மைனஸ் B யூனியன் C அப்படின்னா ஏன்ற செட் எடுத்து எழுதியிருக்கோம். மைனஸ் பி யூனியன் சி இப்போ தான் இந்த செட் ஃபைன் பண்ணோம், அதையும் எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ இப்போ காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் நம்ம கேன்சல் பண்ணிக்கணும். இப்போ இதில் 1 by 2 1 by 2 கெட்ஸ் கேன்சல், 1 3 by 2, தென் 2 5 by 2, தட்ஸ் ஆல். ஸோ ரிமைனிங் நம்மளுக்கு ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது, தட் இஸ் 3. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா சிங்கிள்டன் செட். இப்போ நம்மளுக்கு ஏ மைனஸ் பி யூனியன் சி நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 3. ஸோ இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் 1. இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைட் ப்ரூவ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைட் இப்போ ஏ மைனஸ் பினா ஏவோட செட்டு தான் மைனஸ் பின்ற செட் எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ ரெண்டுத்துலேயும் காமன் எலமெண்ட்டை கேன்சல் பண்ணலாம். 1 by 2 1 by 2 கெட்ஸ் கேன்சல், தென் 3 by 2 3 by 2, 5 by 2 5 by 2, தட்ஸ் ஆல். ஸோ நவ் ரிமைனிங் எலமெண்ட்ஸ் இன் ஏ தான் நம்மளோட ஏ மைனஸ் பி. ஸோ 1, 2, 3. ஸோ இதுதான் நம்மளோட ஏ மைனஸ் பி. நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் சி ஃபைன் பண்ணோம். ஸோ ஏன்ற செட் எடுத்து எழுதியிருக்கோம், மைனஸ் சின்ற செட் எழுதியிருக்கோம். ஸோ காமன் எலமெண்ட்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 1 கெட்ஸ் கேன்சல், 3 by 2 3 by 2 கெட்ஸ் கேன்சல், 2 2 கெட்ஸ் கேன்சல். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ரிமைனிங் எலமெண்ட்ஸ் என்னென்னா 1 by 2, 5 by 2, 3. நெக்ஸ்ட் நம்ம ஏ மைனஸ் சியோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி ஃபைன் பண்ணோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு செட்டையும் பாருங்கள், இந்த ரெண்டு செட்டில் இருக்கிற காமன் எலமெண்ட்ஸ் 3 மட்டும்தான், ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு 3, விச் இஸ் யுவர் செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃப்ரம் 1 and 2 ஏ மைனஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி. Problem number 9, verify A minus B intersection C is equal to A minus B union A minus C using Venn diagram. So Venn diagram use பண்ணி இது ரெண்டும் equal அப்படின்னு show பண்ணோம். First left hand side A minus B intersection C எடுத்துக்கிறோம். அதுக்கு first B intersection C ஓட Venn diagram draw பண்ணுறோம். Bக்கும் Cக்கும் இருக்கிற common area மட்டும் shade பண்ணிக்கிறோம். Next A minus B intersection C னா
B இன்டர்செக்ஷன் C தவிர A பார்ட் ஃபுல்லாக ஷேட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஃபிகர். இதே மாதிரி நம்ம ரைட் ஹேண்ட் சைடோட வென் டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் A மைனஸ் பியோட வென் டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கிறோம். இதுதான் A Bன்ற ரெண்டு செட். இதில் Bன்ற செட்டை ஃபுல்லாக சப்ராக்ட் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு இந்த பார்ட் ஃபுல்லாக ஷேட் பண்ணணும். அதே மாதிரி A மைனஸ் Cனா Cன்ற செட்டை ஃபுல்லாக லீவ் பண்ணிவிட்டு இந்த சைட் ஃபுல்லாக இந்த பார்ட் ஃபுல்லாக ஷேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு டயக்ராமுக்கும் யூனியன் எடுக்கணும். யூனியன் எடுத்தோன்னா இந்த B இன்டர்செக்ஷன் Cன்ற பார்ட் மட்டும்தான் ஷேட் பண்ணவே இல்லை. ஸோ இது ஃபுல்லாகவே ஷேட் பண்ணியிருக்கு. ரெண்டு ஃபிகரையும் யூனியன் பண்ணிங்கன்னா ஸோ இதுதான் உங்களோட செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃப்ரம் 1 and 2 A minus B intersection C is equal to A minus B union A minus C. So hence it's proved. 10th problem, if universal set is equal to 4, 7, 8, 10, 11, 12, 15, 16 and A intercept is equal to 7, 8, 11, 12 and B is equal to 4, 8, 12, 15. So, 3 set நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. Then verify De Morgan's law for complementation. So, De Morgan law நம்மளுக்கு தெரியும். So, De Morgan's law for complementation என்ன அப்படின்றத பார்க்கலாம். So, De Morgan's law for complementation. So, let us consider the universal set. So, universal set 0 லேருந்து 6 வரைக்கும் நம்ம consider பண்ணுறோம். Then A is equal to 1, 3, 5. B is equal to 0, 3, 4, 5. First A union B find பண்ணுறோம். A union B is equal to 0, 1, 3, 4, 5. ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணி எழுதியிருக்கோம். காம்ப்ளிமெண்டேஷன்னா என்னன்னா இதில் இருக்கிற எலமெண்ட்டை தவிர மீதி இருக்கிற எலமெண்ட், தட் இஸ் A யூனியன் B the whole dash அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். யூனிவர்சல் செட் மைனஸ் A யூனியன் B. ஸோ இப்போ இந்த யூனிவர்சல் செட்டில் இந்த இருக்கிற எலமெண்ட்ஸ் தவிர ரிமைனிங் என்ன எலமெண்ட் இருக்கோ அதுதான் நம்மளோட A யூனியன் B the whole dash-ஆக இருக்கும். ஸோ இப்போ இங்கே 0, 1, 3, 4, 5 எலிமினேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைனிங் 2ம் 6ம் தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட A யூனியன் B the whole dash. இப்படி ஹோல் டேஷ்னு வந்துச்சுன்னா அதுதான் காம்ப்ளிமெண்டேஷன். ஸோ ஏவோட காம்ப்ளிமெண்ட் வந்து A டேஷ்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு A டேஷ் அப்படின்னா இப்போ இதில் வந்து 1, 3, 5ன்ற எலமெண்ட்ஸ் இருக்குது. A டேஷில் இந்த 1, 3, 5 எந்த எலமெண்ட்டுமே A டேஷில் இருக்காது. இதில் இல்லாத ரிமைனிங் எலமெண்ட்ஸ் யூனிவர்சல் செட்டில் என்ன இருக்கோ அதுதான் இருக்கும். ஸோ 0, 2, 4, 6 அதுதான் A டேஷில் இல்லாத எலமெண்ட்ஸ். அதே மாதிரி Bயில் செட்டில் இருக்கிற எலமெண்ட் வந்து 0, 3, 4, 5. ஸோ இதை தவிர இருக்கிற ரிமைனிங் எலமெண்ட்ஸ் தான் B டேஷோடது. ஸோ 1, 2, 6. இப்போ இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம். A டேஷ் இன்டர்செக்ஷன் B டேஷ்னு எடுத்தோம்னா நம்மளுக்கு 2, 6ன்னு வரும். ஸோ ஃப்ரம் 1 and 2 A யூனியன் B the whole dash is equal to A டேஷ் இன்டர்செக்ஷன் B டேஷ். நெக்ஸ்ட் அதே மாதிரி A இன்டர்செக்ஷன் B ஃபைண்ட் பண்ணுறோம். A இன்டர்செக்ஷன் Bனா ரெண்டுத்துல இருக்கிற காமன் எலமெண்ட்ஸ் எழுதிருக்கோம். தென் A இன்டர்செக்ஷன் B the whole dash அப்படின்னா 3, 5 தவிர ரிமைனிங் எலமெண்ட்ஸ் இன் யூனிவர்சல் செட். ஸோ 0, 1, 2, 4, 6. தென் A டேஷ் B டேஷோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு யூனியன் ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ யூனியனா ரெண்டுத்துல இருக்க எலமெண்ட்ஸை கம்பைன் பண்ணி எழுதணும். ஸோ ஃப்ரம் 3 and 4 we get A intersection B the whole dash is equal to A dash union B dash. So De Morgan's law for complementation என்னன்னா let U be the universal set containing finite sets A and B, then A union B the whole dash is equal to A dash intersection B dash and A intersection B the whole dash is equal to A dash union B dash. நெக்ஸ்ட் நம்ம என்ன வெரிஃபை பண்ண போகிறோம்னா எக்ஸாம்பிள் 1.25ல வெரிஃபை A யூனியன் B the whole dash is equal to A dash intersection B dash. அதாவது De Morgan's law for complementationஸை நம்ம வென் டயக்ராமில் சால்வ் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு தெரியும் A யூனியன் B. அப்போ A யூனியன் B the whole dash அப்படின்னா அதோட வென் டயக்ராம் எப்படி இருக்குன்னா இந்த ரெண்டு செட்டை தவிர மீதி வெளியில் இருக்கிற ரிமைனிங் பார்ட்ஸை ஷேட் பண்ணோன்னா அதுதான் நம்மளோட A யூனியன் B the whole dash. வென் டயக்ராம் A டேஷ் பாருங்கள். ஏவை தவிர எல்லா பார்ட்டையும் ஷேட் பண்ணிங்கன்னா அதுதான் A டேஷ். தென் Bன்ற செட்டை தவிர ரிமைனிங் ஃபுல்லாக ஷேட் பண்ணிங்கன்னா அதுதான் B டேஷ். இப்போ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற காமன் பார்ட்ஸ் மட்டும் ஷேட் பண்ணணும். ஸோ இதில் B ஃபுல்லாக இல்லை, இதில் A ஃபுல்லாக ஷேட் பண்ணல. ஸோ அப்போ Aவும் Bயும் ஃபுல்லாக விட்டுட்டு ரிமைனிங் பார்ட்ஸ் மட்டும் ஷேட் பண்ணணும். அதுதான் நம்மளோட A டேஷ் இன்டர்செக்ஷன் B டேஷ். So from 1 and 2 it is verified that A union B the whole dash is equal to A dash intersection B dash. Example 1.26, if U is equal to X such that X belongs to Z, minus 2 less than or equal to X is less than or equal to 10 and A is equal to X such that X is equal to 2P plus 1,
comma p belongs to z, comma minus 1 less than or equal to p less than or equal to 4. Then b is equal to x such that x is equal to 3q plus 1, q belongs to z, comma minus 1 is less than or equal to q is less than 4. Verify De Morgan's law for complementation. So first solution given universal set first find பண்ணணும். z u is equal to x such that x belongs to z. z நம்மளுக்கு தெரியும் integers. So -2லேருந்து 10 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா less than or equal to அப்படின்றதுனால இந்த term -2ம் 10ம் அதில் include ஆகும். So -2லேருந்து 10 வரைக்கும் தான் universal set. Then a is equal to x such that x is equal to 2p plus 1. So z-ம் integers. அப்போ pன்றது integers value எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா -1லேருந்து 4 வரைக்கும். ஏன்னா -1 less than or equal to p less than or equal to 4 கொடுத்துருக்காங்க. ஸோ -1ம் வரும் 4ம் வரும். ஸோ ஃபஸ்ட்டு pக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -1. ஸோ இதே மாதிரி -1 0 1 2 3 4 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏன்ற செட் இப்படி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு p is equal to x such that x is equal to 3q plus 1, q belongs to integers. So -1 less than or equal to q is less than 4. அப்போ -1லேருந்து 3 வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா less than 4ன்றதுனால நம்ம 3யோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு bன்ற செட் இப்படி கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம De Morgan's law for complementation ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதில் ஃபஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா a union b the whole dash எடுத்துக்கிறோம், which is equal to a dash intersection b dash. ஸோ ஃபஸ்ட்டு a union b ஃபைண்ட் பண்ணலாம். ஏன்ற செட் தெரியும், bன்ற செட் தெரியும், ரெண்டுத்துக்கும் யூனியன் எடுக்கிறோம். ஸோ -2 -1 1 3 4 5 7 9 10. ஸோ யூனியன் எழுதியாச்சு. தென் a union b the whole dashனா இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் தவிர ரிமைனிங் எலமெண்ட்ஸ் இன் யூனியன். ஸோ இப்போ இதில் -2 இருக்குது. ஸோ -2 வராது. தென் ரிமைனிங் எலமெண்ட்னா 0 2 4 வராது. 4 வந்து ரெண்டுத்துலையுமே இருக்குது. ஸோ 4 வராது. ஸோ 6 and 8. அப்போ a union b the whole dashனா 0 2 6 8ன்னு மட்டும்தான் வரும். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். தென் நெக்ஸ்ட்டு a dash. a dashனா ஏல இருக்கிற எலமெண்ட்டை தவிர மீதி எலமெண்ட் ஆர் அதர்வைஸ் a டேஷோட நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். a dash is equal to union minus a. ஸோ யூனிவர்சல் செட்டையும் ஏன்ற செட்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைனிங் எலமெண்ட் தான் a dash. அதே மாதிரி b dash is equal to union minus bன்னு வரும். ஸோ அதுமாதிரி b dashோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் காமன் எலமெண்ட்ஸ் எடுத்தோம்னா நம்மளுக்கு 0 2 6 8ன்னு வருது. ஸோ ஃப்ரம் 1 and 2 a union b the whole dash is equal to a dash intersection b dash. ஸோ சிமிலர்லி நம்மளுக்கு a intersection b the whole dash is equal to a dash union b dash ஃபைண்ட் பண்ணணும். ஸோ a intersection b ஃபைண்ட் பண்ணுறோம். ரெண்டுத்துலேயும் இருக்கிற காமன் எலமெண்ட் 1 7. அதுமாரி a intersection b the whole dashனா 1 7 தவிர ரிமைனிங் எலமெண்ட்ஸ் இன் in universal set. ஸோ a intersection b the whole dashோட எலமெண்ட்ஸ் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் a dashோட எலமெண்ட் தெரியும், b dashோட எலமெண்ட் நம்மளுக்கு தெரியும். ஸோ ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணிக்கிறோம். ஸோ ஃப்ரம் 3 and 4 a intersection b the whole dash is equal to a dash union b dash. இப்போ எக்ஸசைஸில் 10th ப்ராப்ளம்லையும் நம்ம இதே தான் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. De Morgan's law for complementation. ஸோ யூனிவர்சல் செட் தெரியும், ஏன்ற செட் நம்மளுக்கு தெரியும், bன்ற செட் தெரியும். டு ப்ரூவ் De Morgan's law for complementation, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் a union b the whole dash is equal to a dash intersection b dash. a intersection b the whole dash is equal to a dash union b dash. First subdivision a union b the whole dash is equal to a dash intersection b dash find பண்ணோம். So a union b the whole dash first find பண்ணுறதுக்கு நம்ம a union b ஓட வேல்யூ find பண்ணுறோம். So a union b னா ரெண்டுத்து யூனியன் பண்ணிக்கணும். ஸோ யூனியன் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வரும்னா 4 7 8 11 12 15. ஸோ இதுதான் நம்மளோட a union b. நெக்ஸ்ட் a union b the whole dash find பண்ணோம். ஸோ யூனியன் மைனஸ் a union b. இதான் யூனிவர்சல் செட் மைனஸ் a union b ஓட வேல்யூ இப்போ தான் ஃபைண்ட் பண்ணோம். அதை எடுத்து எழுதிக்கிறோம். விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ இதை காமன் எலமெண்ட்ஸ் கேன்சல் பண்ணலாம். 4 7 8 தென் 11 12 15. ஸோ ரிமைனிங் எலமெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கும்னா 10 16 மட்டும்தான் இருக்கும். ஸோ 10 16 இதுதான் நம்மளோட a union b the whole dash ஓட எலமெண்ட். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைட் a dash intersection b dash ஃபைண்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நம்ம a dash ஃபைண்ட் பண்ணுறோம். a dash is equal to யூனிவர்சல் செட் மைனஸ் a. ஸோ யூனிவர்சல் செட் எழுதியாச்சு, மைனஸ் ஏன்ற செட் எழுதியாச்சு. ஸோ இதில் காமன் எலமெண்ட் கேன்சல் பண்ணுறோம். 7 8 11 12. ஸோ a dash is equal to
4, 10, 15, 16. So இந்த 4 elements தான் A dash ஓட elements. Next B dash is equal to universal set minus B. So universal set எழுதியாச்சு minus B என்ற set எழுதியாச்சு. Common elements cancel பண்றோம். 8, 12, 15. So which is equal to 7, 10, 11, 16. So இதுதான் நம்மளோட B dash. இப்போ A dash intersection B dash find பண்றோம். A dash ஓட எலமெண்ட் எடுத்து எழுதியாச்சு, B dash ஓட எலமெண்ட் எடுத்து எழுதியாச்சு, which is equal to இப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 இருக்கு, then 16 இருக்கு. ஸோ 10, 16 இதுதான் நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன், that is A dash intersection B dash. So from 1 and 2, A union B the whole dash is equal to A dash intersection B dash. Next 10th problemல நம்ம இன்னும் second subdivision find பண்ணோம். So second subdivision is A intersection B the whole dash is equal to A dash union B dash. இது உங்களோட homework. A, B, C universal set A, B நம்மளுக்கு தெரியும். So இதை எடுத்துட்டு போயிட்டு இதில் substitute பண்ணிங்கன்னா left hand side equal to right hand side வரும். 11th question also your homework problem. Verify A intersection B the whole dash is equal to A dash union B dash using Venn diagram. So Venn diagram use பண்ணி left hand side right hand side ரெண்டுத்துக்கும் நம்மளுக்கு same Venn diagram வருது அப்படின்றத show பண்ணணும். இதோட இந்த exercise over ஆகுது. Exercise 1.5. Thank you students.